இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிம்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் பிக் பாஸ் வீட்டு வெளியில வந்தபோது என்னோட ஃபோன் வந்து முதல்ல எடுத்தேன். ஓகேவா, என் ஃபோனை வச்சு பார்த்துட்டு பாஸ்வேர்டு தான் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் அப்படி இருந்தாங்க, அது எல்லாம் கொஞ்சம் அப்படின்னு ஹேண்டில் பண்ணிட்டு அப்புறம் நானே ரூம்ல தனியாக அப்படி இந்த ஜோன்ல இருந்தேன். இப்படி உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் பிக் பாஸ்லேருந்து வந்தது ஹாப்பிலாம் இல்லை. எனக்கு திருப்பி அங்கிட்டு போகணும். கஷ்டமா, மனசு கொஞ்சம் அப்படி இருக்கு. இன்னும் வீட்டில் உருன்னு தான் இருக்காங்க. பிக் பாஸ்ல இருந்து எவிட் ஆனதுக்கப்புறம் வியானா அவங்களோட ப்ரொஃபைலில் இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்திருந்தாங்க. ஸோ லைவ் வந்து நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பிக் பாஸ்ல இருந்து எவிட் ஆனாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பேசலாமே பிம்பிள்ஸாக வந்துருச்சு அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னோட வீட்டில் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காங்க. நான் சில விஷயம் பண்ணியிருக்க கூடாது, அது அவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் நான் கேம் காண்டி தான் பண்ணேன், அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னும் என்னோட வீட்டில் உருன்னு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக வந்து லைவ்ல அழுதுருந்தாங்க.